MA25C07 பேப்பர் யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்டர்னல் அசஸ்மெண்ட்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 ப்ரிப்பரேஷனாக பியூர் டீகாம்போசிஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ் டாபிக் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்னென்ன, அதில் பேசிக் ரிசல்ட்ஸ் என்னென்ன, அண்ட் அது எந்தெந்த டாப்பிக்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் கண்டிஷன் நம்ம வெரிஃபை பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தோம். மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு டாப்பிக்கா பியூர் டீகாம்போசிஷன் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். பியூர் டீகாம்போசிஷன்ல ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இது ரிவைஸ் ப்ராப்ளம், எக்ஸாக்ட் ஆன்சர் இதில் ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இந்த 3 ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு Q மேட்ரிக்ஸ் என்ன, R மேட்ரிக்ஸ் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது மட்டும்தான். Qங்கிறது ஒரு ஆர்த்தோனார்மல் மேட்ரிக்ஸாக இருக்கும். Rங்கிறது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக நமக்கு டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் நோட்டேஷன்ஸ் நமக்கு புதுசாக இருக்கும். நாம் இன்னர் ப்ராடக்ட்டு, ஸோ இந்த நோட்டேஷன்ஸ் ஆகட்டும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த நோட்டேஷன் ஆகட்டும், இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், மேட்ரிக்ஸ் பேஸாக இதை எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். இந்த ப்ராப்ளம் ஈஸி தான். அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 4 ஸ்டெப்பில் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1 கிவன் டேட்டா எடுத்து எழுதியிருப்போம். அதுக்கடுத்து V1 V2 V3 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, டேட்டா வைஸ் எடுத்து எழுதியிருப்பீங்க. அண்ட் ஸ்டெப் 2ல் Q மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஆர்த்தோனார்மல் மேட்ரிக்ஸ்க்கு எந்தெந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதில் U1 U2 U3 3 வேல்யூ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 3ல் R மேட்ரிக்ஸ். Rங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் ஏவை தான் QRன்னு பிரிக்க போகிறீங்க. இதில் ஆல்ரெடி A கிவன் மேட்ரிக்ஸ் தெரியும். Q மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்டெப் 2ல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. R மேட்ரிக்ஸ் தான் தேவைங்கிறப்ப நம்ம ஈஸியாகவே ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸ்டெப் 4 ஜஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எந்த ப்ராப்ளம் எழுதுனீங்கனாலும் கிவன் போட்டு எழுதுங்க. கன்க்ளூஷனில் ஆன்சர் எடுத்து எழுதுறது நல்லாயிருக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டானு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் எந்த ஸ்டெப்போட உங்களுக்கு ஸ்டக் ஆகுதுங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் செக் அண்ட் ஷேர் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூனிட் 1 டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த PDF அண்ட் இந்த கண்டென்ட்டோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் மோரோவர் போஸ்ட் பண்ணியிருப்போம். செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.